நம்ம வீட்டு சமையலில் மதியம் சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு பருப்பு குழம்பு தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு கொள்ளு எடுத்துக்கிறேங்க. ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு துவரம் பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா குறைன்னு இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது குழம்பு வந்து திக்காக வரும். கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. தட்டின பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னு ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டோன்னு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கிற கொள்ளு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ தாராளமாக தண்ணியை சேர்த்துக்கலாங்க. காரம் உப்பு கரெக்டாக சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுன்னு இறக்கிடலாங்க. சூப்பரான கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.